Hi, welcome to the squad. This is Kodaivo. And in the episode of the Zoho Output series, வந்து 3 C programming questions வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோலுமே வந்து C programming questions தான் பார்த்துருந்தோம். அண்ட் மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ்லாம் வந்து லைக் ஒரு மாதிரி வியர்டான கொஷின்ஸ். இது ஒரு வேளை எரராக இருக்குமோ அப்படின்னு தோன்ற மாதிரியான கொஷின்ஸ். பட் சி வந்து ஒரு வியர்டான லாங்குவேஜ் தான். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்கும். ஓகே ஃபைன், டேரெக்டாக கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா stdio.h string.h 2 ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டரில் நெவர் எவர் சே நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இதெல்லாம் இருந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் கேர் ஸ்டார் சிஹெச்பி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க, கமா வி. ஸ்டார் சிஹெச்பி கமா வி ரெண்டுமே இஸ் ஈக்குவல் டு இ அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து அசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா, சரி, இருந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட் ஐ கமா ஜேன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள்ஸ் இருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சிஹெச்பி இஸ் ஈக்குவல் டு சிஹெச்பி வந்து இங்கே கேரக்டர் பாயிண்டர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் அ கேரக்டர் பாயிண்டர். அதில் எஸ்டிஆர், இது டைப்போலாம் கிடையாது, எஸ்டிஆர் ஆர் சிஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். அதில் வந்து இந்த எஸ்டிஆர்பி அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து நம்ம கொடுக்குறோம், கேரக்டரே கொடுக்குறோம். ஸோ நெவர் எவர் சேனோங்கிறத கொடுக்குறோம். கமா விங்கிறது செகண்ட் ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறோம். ஓகே, வியில் என்ன ஸ்டோராக இருக்குது, இ அப்படிங்கிற கேரக்டர் இஸ் ஸ்டோர்ட் அட் வி. ஓகேவா, அண்ட் இது ரெண்டுத்தையும் இதுக்கு ஆர்குமெண்ட்டாக கொடுத்தா இது என்ன பண்ணுன்னா லாஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் இ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும். ஸோ இந்த இடத்துல வி அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கிற இந்த வேரியபிளில் ஆக்சுவலாக ஸ்டோராக இருக்கிற கேரக்டர் என்னன்னா இ அப்படிங்கிற கேரக்டர், எலிஃபென்ட் கேரக்டர். ஓகே, அந்த ஈங்கிற கேரக்டரை இந்த ஸ்ட்ரிங்கில் கண்டுபிடிக்க போது இந்த ஃபங்க்ஷன். அண்ட் அதில் வந்து மல்டிபிள் இ இருக்குது. ஓகே, 3 இ இருக்குது, ஆக்சுவலி 4 இ இருக்குது. இது எதை கண்டுபிடிக்கும்னா லாஸ்ட் இ இருக்கு பாருங்க, அந்த லாஸ்ட் இயோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ண போது இந்த ஃபங்க்ஷன் எஸ்டிஆர் ஆர் சிஹெச்ஆர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து இட் வில் ரிட்டர்ன் த லாஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் அ கேரக்டர் இன் அ ஸ்ட்ரிங். ஸோ அதான் ரிட்டர்ன் பண்ணும். லாஸ்ட் அக்கரன்ஸ்னா இதோட இண்டெக்ஸ் என்ன, இண்டெக்ஸ் வேணா, இட் வில் ரிட்டர்ன் த ரெஃபரன்ஸ் ஆஃப் தட் கேரக்டர். ஸோ ரெஃபரன்ஸ் ஆஃப் தட் கேரக்டர்னா இந்த பர்டிகுலர் கேரக்டர் இருக்குல்ல, நான் அதை மட்டும் செலக்ட் பண்ணால் எல்லா ஈயும் செலக்ட் ஆகுது. ஸோ பேசிக்லி நான் இங்கே வைக்கிறேன்ல, அந்த கேரக்டரோட அட்ரஸ் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ண போது அதை நம்ம இந்த கேரக்டர் பாயிண்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகேவா, அடுத்த லைனில் என்ன பண்ணியிருக்கோம்னா இதோட அட்ரஸ் இருக்குல்ல, இதோட அட்ரஸ் மைனஸ் எஸ்டிஆர்பி கொடுத்துருக்காங்க. எஸ்டிஆர்பி வந்து பேசிக்லி என்ன பண்ணும்னா இட் வில் ஸ்டோர் த அட்ரஸ் ஆஃப் த எலமெண்ட் இன் 0th இண்டெக்ஸ். அதாவது இந்த என் அப்படிங்கிற கேரக்டரோட அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ நீங்கள் இதோட அட்ரஸ்ல இருந்து இதோட அட்ரஸை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும், இதோட இண்டெக்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே அவ்வளோதான், இங்கே இண்டெக்ஸை நம்ம ரிட்ரீவ் பண்ணியிருக்கோம் இதை வச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஃபார் லூப் j is equal to 0, j less than or equal to that index j plus ப்ளஸ்ன்னு போட்டுட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பிரிண்ட் ஆகும்னா NEVER EVE, இந்த லாஸ்ட் ஈயோட இண்டெக்ஸ் என்னவோ அது வரைக்கும் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வேறு எதுவும் பிரிண்ட் ஆகாது. அவ்வளோதான். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா நெவர் ஈவ் அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா, ஏன்னா இந்த லாஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் ஈயோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு அதோட இண்டெக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த கேரக்டர் வரைக்கும் நீங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோதான் பண்ணியிருக்கீங்க. சரியா, இப்போ இந்த STRRCHRங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல, இதே மாதிரி STRCHRன்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் அ கேரக்டரோட அட்ரஸை கொடுக்கும். ஸோ இப்போ இது வந்து STRRCHR வந்து லாஸ்ட் ஈயோட அட்ரஸை கொடுத்துச்சுல, இது வந்து ஃபர்ஸ்ட் ஈயோட அட்ரஸை கொடுக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இ எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் பிரிண்ட் ஆகும், NEன்னு மட்டும் பிரிண்ட் ஆகுது. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த 2 ஃபங்க்ஷனும் தெரிஞ்சுக்கோங்க. 2 ஆர் இருந்துச்சுன்னா லாஸ்ட் அக்கரன்ஸு, 1 ஆர் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் தட் கேரக்டர். அண்ட் அதோட ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே அந்த ரெஃபரன்ஸை வச்சு இண்டெக்ஸாக மாற்றுறாங்க, பட் அது ரிட்டர்ன் பண்ண போகிறது ரெஃபரன்ஸ் தான். ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இதுவும் அந்த சிமிலராக இருக்கிற அந்த கேரக்டர் சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. ஸோ ஒரு இன்டீஜர் அரே இருக்குது, 1லேருந்து 7 வரைக்கும் வேல்யூஸ் இதில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் அரே இருக்குது, சஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு SANGU அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த கேரக்டர் அரேல. நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா printfல வந்து 2 இன்டீஜரை பிரிண்ட் பண்ண வச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் 3 A of 3 minus A of 0. ஸோ இப்போ A of 3 அப்படின்னா என்னன்னா
இட் வில் பி 0 1 2 3 4 அப்படிங்கிற வேல்யூ, அப்படி தானே? 4ங்கிற வேல்யூ அதோட அட்ரஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் ஜீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? 1ங்கிற வேல்யூ அதோட அட்ரஸ் வரப்போகுது. சரியா? ரெண்டு இடத்துலையுமே வந்து இதோட அட்ரஸ் தான் வருது. இங்கே வந்து 4ஓட அட்ரஸ் வருது, இங்கே வந்து 1ஓட அட்ரஸ் வருது. ஆனால் இது ரெண்டு சப்ட்ராக்ட் ஆகுறப்ப என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு கெஸ் பண்ணலாமே ஃப்ரெண்ட்ஸ், பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து அட்ரஸ் இருக்கு, ரெண்டு அட்ரஸை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன வரும்னு தோணும் அப்படின்னா, ஒரு எத்தனை, இப்போ இது வந்து 4 இது அப்படின்னா இதில் வந்து 3 இருக்கா, அப்போ 3 × 4 12 அப்படின்னு வரலாம். ஏன்னா அந்த பைட்ஸ் அட்ரஸ் தானே சப்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அப்படி வராது. நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப 3 அப்படின்னு தான் ஆன்சர் வரும். 4 - 3 அப்படின்னு தான் வரும். பேசிக்லி என்னன்னா இந்த இண்டெக்ஸ் மைனஸ் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ என்னவோ அதுதான் வரும். அண்ட் அதே மாதிரி இங்கே கேரக்டர்லையும் பார்த்தீங்கன்னா, கேரக்டர்லையும் வந்து C(3) அப்படின்னா வந்து இட்ஸ் 4th கேரக்டர் J, அதுக்கப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் S, J - S அப்படின்னு போடுற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல ஆம்பசன்ட் நம்ம போட்டிருக்கிறதுனால என்ன ஆகும், அது வந்து இங்கேயும் வந்து அதே மாதிரி இண்டெக்ஸை மட்டும் தான் சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அகெயின் உங்களுக்கு ஆன்சர் வந்து 3 அப்படின்னு தான் வரும். ஒன்றும் நான் ரன் பண்ணி உங்களுக்கு வெரிஃபை பண்ணி காட்டிடுறேன். 3 அப்படின்னு வருது. ஓகே, ஆனால் இதில் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணின்னு வச்சுக்கோங்க. இந்த ஆம்பசன்ட் எல்லாம் தூக்கி விட்றோன்னு வச்சுப்போம். ஆம்பசன்ட்டை தூக்கி விட்டீங்கன்னா ஆக்சுவலாக அந்த வேல்யூஸ் வந்து சப்ட்ராக்ட் ஆகிடும். ஆக்சுவலாக வேல்யூ சப்ட்ராக்ட் ஆச்சுன்னா 4 - 1 3 கரெக்டாக தான் இருக்கும். பட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா J - S ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் J முதல்ல வந்துடும், S அப்புறம் வரும். அதனால -9 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆம்பசன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அட்ரஸ் சப்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷனில், அரே மாதிரியான சுச்சுவேஷனில் அது இன்டீஜரா கேரக்டரான்லாம் யோசிக்காதீங்க. எப்பயுமே சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப இட் வில் ஆல்வேஸ் கிவ் யூ அந்த இண்டெக்ஸோட டிஃபரன்ஸ் என்னவோ அதுதான் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். மெமரி அட்ரஸ் எவ்வளோ அப்படிங்கிறது ஒன்று இண்டிவிஜுவலாக இது வந்து 1 பைட் அது 4 பைட் அப்படிங்கிறது யோசிக்காதீங்க. இந்த மாதிரியான சப்ட்ராக்ஷனில் எப்பயுமே வந்து இட் வில் கிவ் யூ இண்டெக்ஸோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து. இப்போ ப்ரீவியஸ் இதுலேயுமே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இதுலேயுமே வந்து அந்த மாதிரி இண்டெக்ஸோட டிஃப்ரென்ஸ் தான் நம்ம எடுத்திருப்போம், அதோட அட்ரஸ் எடுத்து இது பண்ணியிருப்போம். அதுலேயுமே அது வேல்யூ தான் கொடுக்கும். பட் அங்கே கேரக்டருங்கிறதுனால அது ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்காது. பட் இந்த இடத்துல இன்டீஜர்லேயும் உங்களுக்கு அதே மாதிரி தான் பண்ண போகுது. இந்த மாதிரி அரேல இருக்கிற ரெண்டு அட்ரஸை வந்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி இன்டீஜராக பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா யூ வில் ஆல்வேஸ் கெட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தேர் இண்டெக்ஸ். ஓகே, மெமரி அட்ரஸில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வராது. ஓகேவா? சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஐ திங்க் திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இன்டீஜர் அரே வச்சிருக்காங்க 50 40 30 20 10. அதுக்கப்புறம் இன்ட் ஐன்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் I is equal to A of 2, 3. ஸோ இந்த A of 2, 3 அப்படின்னு போடுறப்ப ஒரு குழப்பம் வரலாம். இந்த மாதிரி கமா போட்டால் என்ன அர்த்தம் அப்படி? A of 2 போட்டிருக்கலாம் அல்லது A of 3 போட்டிருக்கலாம். A of 2, 3னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ இப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா A of 2 என்னன்னு கால்குலேட் பண்ணும், பட் அந்த வேல்யூவை டிஸ்கார்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் A of 3 வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணி அதை இங்கே ஐயில் ஸ்டோர் பண்ணும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கமா போட்டு பண்ணீங்கன்னா கமாக்கு அப்புறம் வர்ற ரெண்டாவது வேல்யூ என்ன இருக்குதோ அதுதான் வந்து அசைன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ A of 2, 3ன்னு நீங்கள் போடுறப்ப இங்கே நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா A of 3 தான் வரும். ஸோ A of 3னா 0 1 2 3 20 அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். ரன் பண்ணி பார்த்துலாமா? 20 ஆன்சராக வருது பாருங்க. ஸோ இந்த மாதிரியான இது வருது, கமா வருதுனாலே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டாவதா என்ன இருக்குதோ அதுதான் இவாலுவேட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான், பட் உங்களை கொஞ்சம் ட்ரிக்கியாக யோசிக்க வைக்கும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்குது, வெப்சைட் லிங்க் கீழே இருக்குது. சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் வந்து சாட்டர்டே செப்டம்பர் 6 ஆர் அதுக்கு முன்னாடி பார்க்குறீங்க அப்படின்னா ஜாவா கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்னும் கரண்ட்டில் தான் இருக்கும். சப்போஸ் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு கோட் வேர்டு இருக்குது. அந்த கோட் வேர்டு என்ன அப்படின்னா வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டிலோட இமோஜியை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தரா.